என்னை மன்னிச்சிடுங்க. உங்க குடும்பத்தை ஒரு சின்ன குழப்பம் உண்டாகிறதுக்கு நான் காரணமாயிட்டேன். ராணி என்கிட்ட எல்லாம் சொல்லிட்டா. சால் இன் தி கேம் ஆஃப் லைஃப். பரவாயில்ல, நடந்தது நடந்து போச்சு. ராணி, நீ போய் காஃபி கொண்டு வா. முரளி, உங்க அப்பா அம்மா எங்க இருக்காங்க? எனக்கு அப்பா இல்ல, அம்மா தான் இருக்காங்க. திருச்சியில இருக்காங்க. நான் இப்ப ஹாஸ்டல்ல தங்கியிருக்கேன். ஆமா, நீங்க ராணியை விரும்புற விஷயம் உங்க அம்மாவுக்கு தெரியுமா? நான் ஊருக்கு போயிருந்தப்போ சொன்னேன். அவங்களுக்கு ஆட்சேபம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. மிஸ்டர் முரளி, நான் இப்படியெல்லாம் கேட்கறேன்னு தப்பா நினைக்காதீங்க. ஏன்னா இது என் பெண்ணுடைய வாழ்க்கை பிரச்சனை. ஒரு தகப்பன் ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய நேரம். இப்ப நான் கொஞ்சம் கவனக்குறைவா இருந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு என் பெண்ணுடைய வாழ்க்கை பூரா எதிரொலிச்சுக்கிட்டே இருக்கும். அதனாலதான் கேட்டேன். பரவாயில்ல ஃபாதர், என்னை பொறுத்த வரைக்கும் நான் ராணியை உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். அவளும் அப்படிதான். இந்த விஷயமா நான் ராணியோட அண்ணன்கிட்ட பேசணும்னு தான் நினைச்சேன். அதுக்குள்ள உங்க குடும்பத்தை நடக்கக்கூடாதெல்லாம் நடந்து போச்சு. அப்போ நீங்க ராணியை கல்யாணம் செஞ்சுக்க தயாரா இருக்கீங்க? ஆமா ஃபாதர், நாளைக்கு நீங்க ராணியை கட்டிக்க சொன்னா கூட நான் தயாரா இருக்கேன். முரளி, வெவ்வேறு 2 மதத்தை சேர்ந்து உங்களை இணைச்சு வைக்கிறது பிரச்சனையே இல்லை ஃபாதர். இவளுக்காக நான் உயிரியை கொடுக்க தயாரா இருக்கும்போது மதம் எங்க மனங்களை பிரிச்சிடாது. நீங்க சரின்னு சொன்னா உங்க மதத்துக்கே மாறி கூட நான் இவ கை நம்ம கல்யாணம் நிச்சயம் ஆகிற வரைக்கும். ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். உங்களுக்கு இந்த ஒத்த மரத்தடியை விட்டா வேற இடமே தெரியாதா? இந்த ஒத்த மரத்தை பத்தி ஒரு பெரிய கதையே இருக்கு. அதனால்தான் நான் இந்த இடத்த செலக்ட் பண்ணேன். என்ன கதை? என்ன உன்னை மாதிரி 2 காதலர்கள், ஆனா ஏழுங்க இதே மரத்தடியில அடிக்கடி சந்திச்சுட்டு இருந்தாங்க. ஒரு நாள் காதலோட பிறந்த நாள் வந்தது. காதலன் தன் காதலோட பிறந்த நாளுக்கு ஏதாவது பிரசன்ட் பண்ணணும்னு நினைச்சான். அவனோட வாட்சை வித்துட்டு அவளோட அழகான கூந்தலுக்கு ஒரு வெள்ளி குஞ்சலை வாங்கிட்டு வந்தான். அதே சமயத்துல காதலி தன்னோட பிறந்த நாளுக்கு தன் காதலனுக்கு ஏதாவது பிரசன்ட் பண்ணணும்னு யோசிச்சான். அவனோட வாட்சுக்கு ஒரு அழகான ஸ்ட்ராப் ஆகணும்னு நினைச்சான். ஆனா அவ கையில காசு இல்ல. இருந்தாலும் அவளோட அழகான கூந்தலை அறுத்து வித்துட்டு ஒரு புது ஸ்ட்ராப் வாங்கிட்டு இதே இடத்துக்கு வந்தான். வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, இவ கையில இருக்க ஸ்ட்ராப்புக்கு அவங்க கையில வாட்ச் இல்ல, அவங்க கையில இருக்க வெள்ளி குஞ்சலத்துக்கு இவகிட்ட கூந்தல் இல்லைன்னு. அப்புறம் ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க. அப்புறம் இந்த காதலன் தன் காதலோட தோள் மேல கை போட்டா. அப்புறம் ஆசையோட கிட்ட வந்து அணைச்சுக்கிட்டாங்க. அப்புறம் 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் டூயட் பாடிட்டாங்க. முத்து மீனாட்சி எங்கண்ணு காமாட்சி ஒத்துக்கிட்டாச்சி வந்து ஒட்டிக்கிட்டாச்சி. முத்து மீனாட்சி எங்கண்ணு காமாட்சி ஒத்துக்கிட்டாச்சி வந்து ஒட்டிக்கிட்டாச்சி. கண்ணுக்குள்ள கண்ணை வச்சு நெஞ்சுக்குள்ள நெஞ்ச வச்சு ஒண்ணுக்குள்ள ஒண்ண வச்சா என்னம்மா, இன்னும் ஒத்தையில நிக்கிறதா என்னம்மா, கொஞ்சம் ஒத்துழைச்சா குத்தம் என்ன சொல்லம்மா. மீனாட்சி இவ கண்ணு காமாட்சி ஒத்துக்கிட்டாச்சு வந்து ஒட்டிக்கிட்டாச்சு. மேனி சுடும்போது மேகம் வருமோ, மழை மண்ணில் விழுமோ, தூரல் விழும்போமே ஆறி விடுமோ, தினந்தோறும் ஆசை விடுமோ, உன்னை தொட்டு தோல் சேரும் தொகை அல்லவோ, இதழ் தொட்டு தேன் தாங்கும் வேளை அல்லவோ, உன்னை தொட்டு தோல் சேரும் தொகை அல்லவோ, இதழ் தொட்டு தேன் தாங்கும் வேளை அல்லவோ. முத்து மீனாட்சி இவ கண்ணு காமாட்சி ஒட்டிக்கிட்டாச்சு வந்து ஒட்டிக்கிட்டாச்சு. முத்து மீனாட்சி இவ கண்ணு காமாட்சி ஒட்டிக்கிட்டாச்சு வந்து ஒட்டிக்கிட்டாச்சு.
கொண்டு ஆடும் சோலைவனமே உருகாதோ காதல் மனமே. மாலை இளங்காற்றே மாலையிடவா உன்னை நானும் வரவா. மலக்கண்ணம் பால் ஊறும் கிண்ணம் அல்லவோ இதன் வண்ணம் பொன் போல மின்னும் அல்லவோ. மலக்கண்ணம் பால் ஊறும் கிண்ணம் அல்லவோ இதன் வண்ணம் பொன் போல மின்னும் அல்லவோ. முத்து மீனாட்சி இவ கண்ணு காமாட்சி ஒட்டிக்கிட்டாச்சு வந்து ஒட்டிக்கிட்டாச்சு. கண்ணுக்குள்ள கண்ண வச்சு நெஞ்சுக்குள்ள நெஞ்ச வச்சு ஒண்ணுக்குள்ள ஒண்ண வச்ச எண்ணம்மா இன்னும் ஒத்தையில நிக்கிறதா எண்ணம்மா கொஞ்சம் ஒத்துழைச்சா குத்தம் என்ன சொல்லம்மா. முத்து மீனாட்சி அடி கண்ணு காமாட்சி ஒட்டுக்கிட்டாச்சி வந்து ஒட்டிக்கிட்டாச்சி. முத்து மீனாட்சி அடி கண்ணு காமாட்சி ஒட்டுக்கிட்டாச்சி வந்து ஒட்டிக்கிட்டாச்சி. நமது பங்கில் இருக்கும் ராணிக்கும் திருச்சி புனித வளவனார் பங்கைச் சேர்ந்த சுந்தரமூர்த்தி சிவகாமி இவர்களின் மகன் முரளி என்கிற லாரன்ஸுக்கும் கல்யாணம். இது முதல் ஓலை. இந்த கல்யாணத்தில் ஏதாவது குறைபாடுகள் இருப்பின் தந்தையிடம் தெரிவிக்கவும். ஐயா யாரது? கும்பிடுறேனுங்க, உள்ள வரலாங்களா? வாங்க. ஆஹா, என் பேரு தம்பி துரைங்க. ஐயா தான் இந்த கோயிலுக்கு சாமியாருங்களா? ஆமா, என்ன விஷயம்? அது ஒண்ணு இல்லைங்க, தம்மா தூண்டு விஷயம். இப்ப உங்ககிட்ட வளருதுங்களே ராணி, அது எங்க பொண்ணு. உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? 18 வருஷத்துக்கு முன்னாடி உங்க சர்ச்சு வாசல்ல நான் தாங்க அதை போட்டு போனேன். அப்ப அந்த குழந்தைக்கு பெரிய ஆபத்தே இருந்துச்சு. அதனால தாங்க அப்படி செஞ்சேன். இப்ப அந்த குழந்தைய கூட்டு போலான்னு வந்திருக்கிறேங்க. ஆனா ஒண்ணுங்க, அந்த குழந்தைய வளர்க்கறதுக்காக நீங்க எவ்வளவு செலவு பண்ணீங்களோ அதுல 10 பைசா பாக்கி இல்லாம கொடுத்துட்டாங்க கூட்டு போவேன். என்ன பேசுறோம், யார்கிட்ட பேசுறோம் தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. மரியாதையா எழுந்துச்சு வெளியில படுங்க, இல்லைன்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டி வரும். பண்ணுங்க, யாரு வேணாங்கிறது? ஏங்க இதெல்லாம் பாருங்க, இது ராணி பிறந்த பர்த் சர்டிபிகேட். இங்க பாருங்க, கார்பரேஷன்ல சீல் குத்தி ஸ்டாம்ப் எல்லாம் போட்டு கொடுத்துருக்கான். அடுத்து இது போலீஸ் ஸ்டேஷன்ல நீங்களா உங்க கைப்பட எழுதி கொடுத்தது. பெத்தவங்க எப்ப கேட்டாலும் சட்டப்படி குழந்தைய ஒப்படைச்சிடறேன்னு சொல்லி இத போலீஸ் ஸ்டேஷன்ல வாங்கினேன். இதெல்லாம் இல்லாமலா நான் கேக்குறேன்? எங்க பெரிய மனுஷங்கிட்ட நான் என்னங்க பொய்யா சொல்ல போறேன்? எத்தனை சர்டிபிகேட் கொண்டு வந்தாலும் சரி, இத்தனை வருஷமா நான் வளர்த்த ராணி என் பொண்ணு இல்லேன்னு போயிடுமா? வளர்த்த பாசத்துல நீங்க சொல்றீங்க, ராணி அவங்க அம்மாவை பார்த்து பெத்த பாசத்துல ஓடியாந்துட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? அது மாதிரி அவ நிச்சயம் செய்ய மாட்டா. ஏன்னா நான் அவளை அப்படி வளர்க்கல. பெத்தவ என் தங்கச்சிங்க, பொண்ணை பார்க்கணும்னு ஆசைப்படுறான். வீட்டுக்கு கூட்டு வரலாங்களா? உண்மையிலேயே ராணியை பெத்தவங்க அவங்களா இருந்தா நிச்சயமா எப்ப வேணா எங்க வீட்டுக்கு வந்து அவங்க ராணியை பார்க்கலாம். இப்ப நீங்க போகலாம். அப்படி சொல்லிட்டீங்களா? சுத்தம். ஃபாதர் வாங்க. என்னதான் இருந்தாலும் உங்க நல்ல மனசு யாருக்குமே வராது ஃபாதர். என்னடா அங்க கோவமா பேசிட்டீங்களே, என்ன ஆகுமோன்னு பயந்தே போயிட்டேன். 1000 தான் இருந்தாலும் பெரிய மனுஷன் பெரிய மனுஷன் தான். தங்கச்சி, ஐயாவை பார்த்தா அப்படியே இயேசு கிறிஸ்து மாதிரி இருக்கிறாரு. அவரு புண்ணியத்தை எல்லாமே நல்லதா நடக்கும். உட்காருமா, உட்காரு. ராணி, உன்னை பார்க்கத்தாமா வந்திருக்காங்க. நெல்லுங்க ஃபாதர். நீங்க இருந்து நாங்க யாருன்னு பாப்பாவுக்கு சொன்னாதானே எதுக்கு வந்திருக்கிறோம், என்ன விஷயம்னு அதுக்கு தெரியும். யாருமா நீங்க? பாத்தீங்களா பாத்தீங்களா, அதுவாயாலேயே அம்மான்னு சொல்லிருச்சு. நாங்க சொல்லியா கொடுத்தோம், இதுதாங்க ரத்தான்றது. ஃபாதர், யாரு இவங்களா? என்ன சொல்றாங்க? எனக்கு எதுவுமே புரியலையே. ராணி, அம்மாடி, இவங்கதான் உன்னை 10 மாசம் சுமந்து பெத்த அம்மா.
அவங்களுக்கு நான் அண்ணன், உனக்கு நான் மாமன். இதெல்லாம் என்ன ஃபாதர், புதுசு புதுசா என்னென்னமோ சொல்றாங்க. ராணி, நான் உன்னை வளர்த்தேங்கிறது எவ்வளவு உண்மையோ அதே மாதிரி அந்த அம்மா உன்னை பெத்தவங்க தாங்கிறது உண்மைதாம்மா. ஆமாமா, நீ பச்சை மண்ணா இருந்தப்ப உன்னை தூக்கியாந்து கோயில் முன்னாடி போடலன்னா இன்னைக்கு உன்னை உயிரோட பார்க்க முடியாதுமா. அப்படின்னா இவ்வளவு நாள் இவங்க எல்லாம் எங்க இருந்தாங்க ஃபாதர்? இத பாருமா, அதையெல்லாம் நான் விளக்கமா சொல்றேன். நான் சொல்றது கொஞ்சம் தயவு செஞ்சு கேக்குறீங்களா? சொல்லுமா. வெளியில போங்க. புரியல? கெட் அவுட். எஸ், வெளிய போங்க. நான் இந்த வீட்டை விட்டு ஒரு அங்குலம் கூட வெளியே வர மாட்டேன். நீங்க யாரும் என்கிட்ட பேச வேண்டாம். நீங்க யாரா இருந்தாலும் எனக்கு கவலை இல்ல. ப்ளீஸ் வெளியே போயிடுங்க. இத பாருமா, அப்படி எல்லாம் பேசக்கூடாது. கடல் மாதிரி வீடு இருக்கு, கப்பல் மாதிரி கார் இருக்கு. இதெல்லாம் இருந்தாலும் என் கால்ல முள்ளு குத்துனா, தன் கண்ணுல முள்ளு குத்துனா மாதிரி துடிக்கிற என் ஃபாதர் என் பக்கத்துல இருக்க மாட்டாரே. நீங்க பணக்காரங்க, என்ன மாதிரி ஒரு பொண்ணை விலை கொடுத்து வாங்கி கூட உங்க பாசத்தை காட்ட முடியும். தயவு செஞ்சு வெளியே போயிடுங்க, எனக்கு வேலை இருக்கு. ஃபாதர், கிச்சன்ல லஞ்ச் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். சர்வன்ட் யாராவது வந்தா கொஞ்சம் பச்சை மிளகாயும் தக்காளியும் வாங்கிட்டு வர சொல்றீங்களா? ராணி, நீங்க போகலாம். ஃபாதர், பெரிய மனுஷன் நினைச்சனே, அது கூட மரியாதை கொடுக்கல. உரிய பொருளை உரியவங்கிட்ட கொடுக்கறவன் தான் உண்மையான கிறிஸ்தவன் பைபிள்ல எழுதி வச்சிருக்குத, அது கூட மரியாதை கொடுக்கல. சரி, உன்னாலானதை நீ பார்த்துட்ட. இந்த தம்பித்துறை யாருங்கிறத நான் காட்டுறேன். பாத்தங்கச்சு. ஜீசஸ், யாரா நீங்க? என்ன வேணும்? கேட்டாதான் தருவீங்களோ? நாங்களும் எடுத்துட்டு போக எங்களுக்கு தெரியும். ராணி, இதுதான் நீ பிறந்த வீடு. 18 வருஷம் கழிச்சு மறுபடியும் திரும்பி வந்திருக்கிற. நல்ல தனமா சொன்னா கேட்க மாட்டல்ல. இனிமே இந்த ரூமுக்குள்ளதான் இருக்கணும். சாப்பாட்டுல இருந்து சகல வசதி உள்ள வந்துரும். ஆனா கதவு மட்டும் பூட்டித்தான் இருக்கும். நாளைக்கு உன்னை கட்டிக்க போற என் மகன் அமெரிக்காவில இருந்து வந்துட்டான்னா அவனுக்கும் உனக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டுனா அதுக்கப்புறம் எல்லாமே சரியா போயிடும். தங்கச்சி, இவளை இங்க கொண்டாந்து சேர்த்தது பெரிய விஷயம் இல்ல. இனிமேதான் இவ விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும். பத்திரம்.
குட் மார்னிங் இன்ஸ்பெக்டர். குட் மார்னிங். என் ராணி எப்படியாவது காப்பாத்துங்க. வேண்டாதவங்க யாரோ அவளை கடத்திட்டு போயிட்டாங்க. பதறாதீங்க ஃபாதர், உட்காருங்க. ராணியை யாரும் வேண்டாதவங்க கடத்திட்டு போகல, வேண்டியவங்க தான் கூட்டிட்டு போயிட்டாங்க. வேண்டியவங்கன்னா தம்பித்துறை தான். உங்க பொண்ணு சேர வேண்டிய இடத்துல பத்திரமா போய் சேர்ந்துட்டா, கவலை விடுங்க. இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றீங்க? தம்பி தேரோட ஆளுங்க என்ன அடிச்சு போட்டுட்டு ராணியோட விருப்பத்துக்கு மாற அவளை கடத்திட்டு போயிருக்கான்னு சொல்றேன். நீங்க பாட்டுக்கு ஏதோ பேசிக்கிட்டு சீக்கிரம் ஆக்ஷன் எடுங்க சார். ராணி அவங்க பொண்ணுதாங்கிறதுக்கு வேண்டிய அத்தாட்சி வச்சிருக்காங்க. இந்த விஷயத்துல எங்களால எதுவும் செய்ய முடியாது. எங்களை பொறுத்த வரைக்கும் இது முடிஞ்சு போன கேஸ். எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த தம்பித்துறை வீட்டுக்குள்ள படி ஏறி உள்ள வந்திருப்பான். நான் என் ராணியை பார்க்க தான் வந்திருக்கேன். ஏண்டா நாங்க எக்ஸிபிஷன் வச்சு நடத்துறோம், போற வர ராணி வந்து பாக்குறதுக்கு. ராணி 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 எங்க போற? நில்லு. வீட்டுக்கு வெளியே இருந்து எச்சி சோத்த தின்ன வேண்டிய நாய் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு வெள்ளித்தட்டுல சாப்பிட ஆசைப்படுதா? டேய், இவரை இழுத்துட்டு போய் தூண்ல கட்டி வச்சு சவுக்கால் அடிங்கடா. ஏய், அவளை இழுத்துட்டு உள்ள போங்கடா. மகனே, நீ ஊர்ல இருந்து எப்போ வருவேன்னு காத்துட்டு இருந்த, வந்துட்ட. வயசுக்கு வந்து பொண்ண எத்தனை நாளைக்கு தான் வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கிறது? அதனாலதான் தங்கச்சி வந்ததும் வராதுமா நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். ஆமா, இவ்வளவு பெரிய வீட்டுல நிச்சயதார்த்தத்தை ரொம்ப சிம்பிளா வச்சுட்டாங்க, கூட்டத்தையே காணுமே. ஏன் எங்க வீட்டு பிள்ளை படமா காட்டுறோம் கும்பல் கூடுறதுக்கு? டேய் நிறுத்துறா. யோ டையே, பொண்ணு யாரு? என் தங்கச்சி பொண்ணு. மாப்பிள்ளை யாரு? என் மகன். ஒண்ணுக்குள்ள ஒண்ணா இருக்கும்போது ஊரை எதுக்கியா கூட்டணும்? உட்கார்ந்த இடத்துல தலையாட்டுது. மகனே, நம்ம முறைப்படி எப்படி நடத்தணுமோ அது மாதிரி நான் நடத்திட்டேன். ஏதோ அமெரிக்கா முறைப்படி மோதிரம் மாட்டணும்னு சொன்னீங்க, இந்தா வைர மோதிரமாக மாட்டிடு. ராணி எழுந்துருமா. வெக்கப்படாதே, மாப்பிள்ளை முகத்தை கொஞ்சம் தலை நிமிர்ந்து பாரு. தங்கச்சி கட்டாயப்படுத்தாதம்மா. எல்லா பொண்ணுமே இந்த நேரத்துல இப்படித்தான் இருப்பாங்க. கல்யாணம்னு ஒண்ணு ஆயிட்டா எல்லாம் சரியா போயிடும். நீ மாட்டுப்ப.